கோவை பெரிய கடை வீதியில் உள்ள நகைக்கடையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். நகைக்கடையில தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரும் இந்த சோதனைக்கு என்ன காரணம்? திடீர் சோதனைக்கு நேசராஜ். குறிப்பாக நாம் தற்போது பெரியகடை வீதியில் இருக்கோம். இங்க மூக்குத்தி முரளி என்பவர் ஒரு தங்க நகை கடை வச்சிருக்காரு. இவர் மூக்குத்திக்கு ஃபெமிலியரா இருக்காரு. இதுல பொதுமக்களுக்கு அவர் மூக்குத்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிற ரகசிய தகவலின் அடிப்படையில் தெற்கு வட்டாட்சியர், அதாவது தெற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருமான வரித்துறையினர் ராணி காஞ்சனா உள்ளிட்டோர் அந்த கடையை சோதனை பண்ணாங்க. இதுல 1000க்கும் மேற்பட்ட மூக்குத்தியை எடுத்தாங்க. இதுல குறிப்பா அவங்க சொல்லும் பொழுது கடையில இவங்க தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தி எங்கள் வியாபாரத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதே போல தங்க நகை கடைகள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தங்க நகை கடைகளை அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் வெளியிட மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதே போல காவலர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. இதுல எந்த சுமூகமான பேச்சுவார்த்தையும் ஈடுபடலைன்னா நாங்க வருமான வரித்துறையினரும் தேர்தல் நடத்தும் அலுவலரையும் விடமாட்டோம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால இங்க பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது.